ரெண்டாவது ரூல், நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 4 தடவை டாக்ஸ் கட்டணும். ஆமா, வருஷத்துக்கு 4 தடவை. இந்த தேதிகளை உங்க ஃபோன் கேலண்டர்ல உடனே ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த காலாண்டு பேமெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரெண்டு ரூல்ஸையும் சமாளிக்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் 25-30% விதி. உங்களுக்கு ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து பணம் வந்த அடுத்த செகண்ட் அதுல இருந்து 20 அவ்வளவுதான். இந்த ஒரு பழக்கம் டாக்ஸ் கட்டும்போது வர்ற பெரிய ஷாக்ல இருந்து உங்களை காப்பாத்தும். ஹலோ, இப்போதான் ஃப்ரீலான்ஸ் உலகத்துக்குள்ள வந்திருக்கீங்களா? அப்போ டாக்ஸ் விஷயத்துல எந்த விதமான சர்ப்ரைஸும் இல்லாம முதல் நாள்ல இருந்தே ஒரு பக்கா சிஸ்டம் எப்படி செட் பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்கு போலாம். இந்த ஒரு சீனை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கிராஃபிக் டிசைனர் முதலா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறாரு. மாசம் பணம் வருது, வாழ்க்கை ஜாலியா போகுது. ஆனா ஏப்ரல் மாசம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அரசாங்கத்துக்கு $4200 வரி கட்டணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பணம் அவருக்கு இல்ல. ஏன்னா அவர் சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயிலையும் ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு போகணும்னு அவருக்கு தெரியாது. இது நிறைய புது ஃப்ரீலான்சர்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இது உங்களுக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்க சம்பளத்துல டாக்ஸ பிடிச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க தான் பாஸ், நீங்க தான் அக்கவுண்டன்ட். உங்க கிளையண்ட் முழு பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதிலிருந்து வரிய கரெக்டா ஒதுக்கி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியது உங்க முழு பொறுப்பு. இதுதான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம். இந்த முழு விஷயத்தையும் எளிமையாக்க நாம இத 3 பகுதியா பிரிக்கலாம். முதல்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 2 ரூல்ஸ். அடுத்து சட்டப்படி உங்க வரியை எப்படி குறைக்கலாம்னு பாப்போம். கடைசியா இதையெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண ஒரு சிம்பிளான சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். சரி, பல ஃப்ரீலான்சர்களை ஏப்ரல் மாசத்துல பயமுறுத்துற அந்த பெரிய சவால்கள் என்னென்னு இப்ப பாத்துடலாம். இதை நீங்க இந்த ஃப்ரீலான்ஸ் கேமோட ரூல்ஸ் நினைச்சுக்கோங்க. முதல் ரூல், சுய தொழில் வரி, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டாக்ஸ். இது உங்க நார்மல் இன்கம் டாக்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ராவா கட்ட வேண்டியது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கம்பெனி ஊழியரா இருந்தா சோஷியல் செக்யூரிட்டி, மெடிகேர் டாக்ஸ்ல பாதியா உங்க கம்பெனியும் மீதி பாதியை நீங்களும் கட்டுவீங்க. ஆனா இப்போ நீங்களே கம்பெனி, நீங்களே ஊழியர். அதனால அந்த முழு 15.3% நீங்களே தான் கட்டியாகணும். ரெண்டாவது ரூல், நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 4 தடவை டாக்ஸ் கட்டணும். ஆமா, வருஷத்துக்கு 4 தடவை. இந்த தேதிகளை உங்க ஃபோன் கேலண்டர்ல உடனே ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த காலாண்டு பேமெண்ட்டை நீங்க மிஸ் பண்ணா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரெண்டு ரூல்ஸையும் சமாளிக்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் 25-30% விதி. உங்களுக்கு ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து பணம் வந்த அடுத்த செகண்ட் அதுல இருந்து 25-30% எடுத்து தனியா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்டுருங்க. அந்த பணத்தை உங்க பணமாவே நினைக்காதீங்க. அது அரசாங்கத்தோட பணம். நீங்க ஜஸ்ட் அதை பத்திரமா வச்சிருக்கீங்க, அவ்வளோதான். இந்த ஒரு பழக்கம் டாக்ஸ் கட்டும்போது வர்ற பெரிய ஷாக்ல இருந்து உங்களை காப்பாத்தும். சரி, நாம கட்ட வேண்டியதை பத்தி பேசிட்டோம். இப்போ எப்படி நம்ம பணத்தை சேவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரீலான்சர்ஸ்க்கான ஒரு சூப்பர் பவர். இதுக்கு பேரு தான் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க செய்யற செலவுகள். உதாரணத்துக்கு, ஒரு வருஷத்துல நீங்க $50,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல $10,000 பிசினஸ் செலவுகளுக்கு போகுதுன்னா நீங்க பாக்கி இருக்கிற $40,000 மட்டும் வரி கட்டினா போதும். இது உங்க பணத்தை உங்க பாக்கெட்லயே வச்சுக்க அரசாங்கமே கொடுக்கிற ஒரு வழி. இங்க பாருங்க, பொதுவா என்னென்ன செலவுகளை கணக்கு காட்டலான்னு. உங்க வீட்ல ஒரு ரூம் ஆபீஸா பயன்படுத்துறீங்களா? அதுக்கு கணக்கு காட்டலாம். புது லேப்டாப், சாஃப்ட்வேர், இன்டர்நெட் பில், ஏன் உங்க ஸ்கில்ல வளர்த்துக்குன்னு நீங்க வாங்குற ஆன்லைன் கோர்ஸ்கள், உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்க ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் வரைக்கும் எல்லாமே வரி விலக்குக்குள்ள வரும். இந்த டேபிள பாருங்க. உங்க வீட்டு வாடகையில ஒரு பகுதி, உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ், நீங்க பயன்படுத்துற சாஃப்ட்வேர்னு இந்த சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் சேர்ந்து கடைசியில உங்க வரிக்குட்பட்ட வருமானத்தை எவ்வளவு குறைக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் பெரிய சேமிப்புக்கு வழிவகுக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்மார்ட்டான டிடக்ஷன் எது தெரியுமா? உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க பண்ற முதலீடு தான். செப் IRA அல்லது சோலோ 401k மாதிரி திட்டங்கள்ல முதலீடு செய்யும்போது அதை உடனடியா உங்க வரியை குறைக்குது. அதே சமயம் உங்க எதிர்காலம் பாதுகாப்பாகுது. இது ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. சூப்பர். இப்போ நமக்கு ரூல்ஸ் தெரியும், வரியை குறைக்க வழியும் தெரியும். இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து டென்ஷனே இல்லாம நிர்வகிக்க ஒரு சிம்பிளான சிஸ்டத்தை எப்படி உருவாக்கலான்னு பாப்போம். இதை நீங்க இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம். இது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். முதல்ல, உங்க பர்சனல் செலவையும் பிசினஸ் செலவையும் ஒன்னா கலக்காதீங்க. பிசினஸ்க்கு ஒரு அக்கவுண்ட், டாக்ஸ்க்கு ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட், அவ்வளோதான். ரெண்டாவது, பணம் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா வரி பணத்தை மாத்திடுங்க. மூணாவது, எல்லா செலவுகளையும் ரசீதுகளையும் ஒரு சின்ன ஆப் மூலமா டிஜிட்டலா ரெக்கார்ட் பண்ணி பத்திரமா வைங்க.
இந்த நல்ல பழக்கத்தை ஒரு வழக்கமா மாத்தி இந்த வாராந்திர செக்லிஸ்ட ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி உங்க செலவுகளை சரிபாருங்க. ரசீதுகளை ஸ்கேன் பண்ணுங்க. வரி சேமிப்பு கரெக்டா நடந்திருக்கான்னு பாருங்க. இது ஒரு சுமையா இல்லாம உங்க நிதி ஆரோக்கியத்தை மேம்படுத்துற ஒரு நல்ல பழக்கமா மாறிடும். அப்போ ஃப்ரீலான்சர் டாக்ஸ்ங்கிறது ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை நீங்க கரெக்டா செட் பண்ணிட்டா டாக்ஸ் சீசனும் உங்களுக்கு ஒரு டென்ஷனான நேரமா இருக்காது. நாம பார்த்த இந்த வழிமுறைகள் உங்களை ஒரு எதிர்பாராத அதிர்ச்சியிலிருந்து ஒரு பக்கா பிளானுக்கு கூட்டிட்டு போகும். இப்போ கேள்வி இதுதான், உங்க அடுத்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்க போகுது? நீங்க தான் முடிவு பண்ணணும்.